நம்ம நைட்டுக்கு ஒரு அரிசி பருப்பு சாதம் வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். நான் அதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் நான் வந்து ஒரு 1 1/4 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி களவு தண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் சின்ன ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்குவோம். கருவேப்பிலை சேர்த்துக்குறோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். 2 தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி வதக்கலாம். ஒரு 3 தக்காளி சின்ன தக்காளி போட்டிருக்கேன். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நான் வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள் யாருக்கா வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கீழே. சாம்பார் தூள் போட்டேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அரிசி பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் சாம்பார் தூள்லாம் போட்டேன். இப்போ நம்ம அரிசி பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான தண்ணி வேணும். நான் 2 விசில் விடுவேன். கொஞ்சம் பொழுபொழுன்னு இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சாம்பார் சாதம் பிடிக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையான தண்ணி அளவு வச்சுட்டேன். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்போ அதை கொஞ்சம் போட்டேன். இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ அரிசி பருப்பு சாப்பிட்டு பாருங்கள். நான் அளவு தண்ணி சூப்பராக வச்சுட்டேன். சாப்பாட்டுக்கு நான் வந்து ஒரு முட்டை பொரியல் தான் பண்ண போகிறேன். இப்போ மூடி 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ முட்டை பொரியலுக்கு நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ விசில் வந்தோன்னா முட்டை பொரிச்சிக்கலாம். இப்போ வச்சுட்டேன். இந்த பக்கம் பாருங்கள், குக்கர் 2 விசில் அடங்கலை. அதுக்கப்புறம் வடகம் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் எண்ணெய் காயுது. இப்போ வடகம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ நம்ம வடகம் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சாதான் இந்த வடகம் பார்த்திங்கன்னா நல்லா பொரியும், இல்லைன்னா பொரியாது. இப்போ முட்டை பொரியலுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் வதக்கியிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 2 முட்டை போட்டு பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டை பத்தலை, கூட 2 முட்டை 4 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம், சாம்பார் தூள். இப்போ நம்ம வீட்டில் பாருங்கள், சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. பொழுன்னு இருக்கும் இந்த சாப்பாடு. சூப்பரான நம்ம வீட்டில் நைட்டுக்கு ஒரு அரிசி பருப்பு சாதம், அரிசி வடகம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் முட்டை பொரியல். இன்னும் கொஞ்சம் பொரியல் ஆகணும் நல்லா. பாருங்கள், அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மேலாக்கில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். சூப்பரான நம்ம வீட்டில் நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் எதுவும் போடலை. கொஞ்சம் சின்ன ஜீரகம் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. சிம்பிளான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பச்சை கருவேப்பிலை போடுங்க, சூப்பராக வாசனையாக இருக்கும். இந்த பக்கம் அரிசி பருப்பு சாதம், இந்த பக்கம் வடகம், அரிசி பருப்பு சாதம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான அரிசி பருப்பு சாதம், முட்டை பொரியல், வடகம், அரிசி பருப்பு சாதம். நான் பெரிய வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான சாதம் இது. 1 பாயிண்ட் சமையல்னா ரைஸ் தான். பேச்சுலர்ஸ்லாம் சூப்பராக பண்ணலாம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மேலாக்கில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். சூப்பரான நம்ம வீட்டில் நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் எதுவும் போடலை. கொஞ்சம் சின்ன ஜீரகம் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. சிம்பிளான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பச்சை கருவேப்பிலை போடுங்க, சூப்பராக வாசனையாக இருக்கும். இந்த பக்கம் அரிசி பருப்பு சாதம், இந்த பக்கம் வடகம், அரிசி பருப்பு சாதம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான அரிசி பருப்பு சாதம், முட்டை பொரியல், வடகம், அரிசி பருப்பு சாதம். நான் பெரிய வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான சாதம் இது. 1 பாயிண்ட் சமையல்னா ரைஸ் தான். பேச்சுலர்ஸ்லாம் சூப்பராக பண்ணலாம்.